புலியில இருந்து எல்லாமே நம்ம நாயரை தூக்கிட்டே போயிருச்சு. நாய் தூக்கிட்டு போயிருச்சுங்களா? ஓ எப்போங்கம்மா? அது இப்போ போன வாரத்துலையா? போன வாரம் புதன்கிழமை நாய் தூக்கிட்டு போச்சு உங்களுக்கு? ஒரு வாரம் தான் ஆச்சுங்களாம்மா? ஒரு வாரம் தான் இருக்கு. ஓ என்ன தூக்கிட்டு போச்சுங்களா? சிறுத்தையா புலியா? சிறுத்தைங்களா? எங்க நாய் புலி பிடிச்சிருச்சு. புலி பிடிச்சிச்சா? எப்போ எப்போ? நைட்டு முந்தானத்து நைட்டா? இதுக்கு அந்த பக்கம் ரோடு போகுது, வேற எங்கேயா போதும் இல்லை? யானை இருக்கலாம் போகிறது இல்லையா? அங்கே சோழூர் மட்டும் போயிட்டு இப்படி இந்த வழியை எங்களுக்கு நடந்து வந்துடும். அந்த குமரகுடி இருக்குங்களா? சரிங்க. அதில் இறங்கிட்டு இந்த ஷார்ட்கட் வெளியே இறங்கிட்டு வந்துடும். அந்த மலை கீழே இறங்கி அப்படி இப்படி சுற்றிட்டு இப்படி வரணும். யானையெல்லாம் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். விழாப்பழா ஸ்டேஷனில் தான் பிரச்சனை ஆள் பிரச்சனையே ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் அந்த ஒரு மட்டம் அங்கே நீங்கள் இந்த ரோட்டில் வரும்போது அந்த ஒரு மட்டம் இருக்குங்களா, அந்த மட்டத்தில் கிராஸ் ஆகும். இதில் இதில் கிராஸ் ஆயிரும் இப்படியே. ஓ இங்கே கிராஸ் ஆகும். இங்கே கிராஸ் ஆகுது. மேலே அந்த மட்டத்தில் அப்படி ஒரு வழி இருக்குது. சரிங்க. அதில் கிராஸ் ஆயிருக்கு. அப்போ எங்களுக்கு இங்கே ஊற்று தண்ணி தாங்க கிணறு, அதுக்கு தண்ணிக்கு அங்கே போயிடும். ஓ இப்போ யானை போக வேற என்ன இருக்குங்க? சிறுத்தை, அதெல்லாம் எல்லாமே எருமை. அந்த வண்டிக்கு நம்ம வழி விடணும். சொன்னாங்க 4 மணிக்கு வண்டி வரும்னு சொன்னாங்க. காய்கறி வண்டி வருது. சிரமதாங்க. பரவாயில்லைங்க. இந்த மாதிரியான மலை கிராமத்துக்கு காய்கறி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிக்கப்பில் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்களெல்லாம் பாராட்டி ஆகணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மலை கிராமத்தை பார்க்க போகிறாங்க. ரொம்ப சூப்பரான அழகான மலை கிராமங்க. இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னா பாருங்கள், இங்கே ஒரு கிராமம் தெரியுது. இந்த கிராமத்தோட அடிவாரத்துக்கு போனோம்னா அங்கே இருந்து மறுபடியும் அடுத்த மலையில் மேலே ஏறி போகணும். அந்த மலையோட எண்டுக்கு போய், அதாவது டாப்புக்கு போய் அங்கேருந்து அந்த மலையில் கீழே இறங்கி அந்த பக்கம் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறேங்க. அந்த மலை கிராமத்தோட பேர் கொக்கோடு. இந்த கொக்கோடு அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு பாதை கிடையாதுங்க. அதாவது நான் கோத்தகிரியில் இருந்து கரிக்கூர் வரைக்கும் ரோடு இருக்குதுங்க. பஸ் சௌகரியமும் இருக்குது. கரிக்கூரில் இருந்து ரோடு கீழே வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம் வரைக்கும் இருக்குங்க. ஆனால் இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். இந்த 2 கிலோமீட்டர் ஜீப்பு போகலாம். அந்த மாதிரி தான் ரோடு இருக்கும். ஃபுல்லாக கல் ரோடு, கல் மண் அமைஞ்ச ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம பயணம் பண்ணி கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இங்கேருந்து நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இந்த வழி எங்கே இருக்குன்னா கோத்தகிரியில் இருந்து சோலூர் மட்டும் அங்கேருந்து கரிக்கூர் போகிற வழி. இந்த வழியை பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வழியை பற்றி நம்ம காமிக்காமல் டைரெக்டாக வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து கொக்கோடு போகிற வழியை தான் காமிச்சு அங்கே இருக்கிற கிராமத்தையும் இந்த வீடியோ பதிவில் நான் காமிக்க போகிறேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ நான் கரிக்கூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. இங்கே இருந்து நான் வீடியோவை அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக அடுத்து வக்கனமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து நம்ம வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க.
இப்போ நம்ம ஜரிக்கையூர்லேருந்து பங்கலப்படுகை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டி சக்கப்படுகை அப்படிங்கிற கிராமத்தை தாண்டியும் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நேராக மேலே கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ போக போகிறோங்க. இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம் வரும். இந்த காங்கிரீட் ரோடு வழியாக நம்ம மேலே போனோம்னா கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. அம்மா கொக்கோடு இதில் போகணுங்களா? எவ்வளோ தூரம்மா? பக்கம் தாங்களா? ரோடு இருக்குங்களா போகிறக்கு? சரி சரி, வண்டி போகுங்களா? சரி கொக்கோடு இது எல்லாமே வந்து வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம் தான். இங்கே இருந்து தான் கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டைம் நம்ம கன்ஃபார்மாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி இருந்தால் அந்த 2 அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சிடென்ட் இருக்கும் போல இருக்குது. ஆமாங்க, இந்த இடத்துல பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து இப்படி தான் ரோடு இருக்கும் போல இருக்குது. இப்போ தான் நான் கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது. ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரோடு வந்து மோசமாக இருக்கும், ஆனால் வந்து வண்டி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் முன்னாடி இருக்கேன். அந்த அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் ஏர் பெர்மிட் 2 ஏர் பெர்மிட் இருக்கும் போல இருக்குது. நல்லா ரோடாக இருந்தாவே ஏர் பெர்மிட்லாம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ரோட்டெலாம் இந்த மாதிரியான ஏர் பெர்மிட்டில் போய் தான் கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்கணுங்க. ஃபுல்லாக வந்து காப்பி செடிகள் நிறையா இருக்குது. பலா மரங்களும் காப்பி செடிகளும் நிறையா இருக்குது. இதெல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து கல் ரோடு தான். கல் தான் இருக்குது, மண்ணு கூட பார்க்க முடியாது போல இருக்குங்க. ஃபுல்லாகவே கல் தான். ஜல்லிக்கல், பெரிய பெரிய ஜல்லிக்கல்லுங்க. சின்ன சின்னதில், அதாவது பொடி ஜல்லின்னு சொல்லுவாங்க. பொடி ஜல்லியில் ஒரு பெரிய பெரிய கல் தான். நான் பார்த்த வரைக்கும் இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தோட பதிவு எந்த ஒரு சேனல்லையும் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலே வந்து அந்த பக்கம் வந்து காப்பி செடிகள் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து புதராக இருக்குது, காடுகள். இந்த பக்கம் மலையோட சரிவு. சுற்றியுமே வந்து ஃபென்சிங் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரோடோட ஓரத்தில் ஃபுல்லாகவே ஃபென்சிங்காக இருக்குது. இது வந்து யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. கோத்தகிரி மலையோட கடைசி மலை கிராமமும் கூட. பாதை இல்லாத கடைசி மலை கிராமம். இதுக்கு மேலே வந்து எந்த கிராமமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க. என்ன ஒரு ஆளில் தைரியமாக போகலாமா? பள்ளியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு தகர கொட்டாய் இருக்குது. கீழே பயங்கரமாக இருக்குங்கோ, பயங்கரமாக இருக்குது கீழே பார்க்குறக்கு. அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு தகர கொட்டாய் இருக்குது. வீடு மாதிரி தெரியல, என்னென்னு தெரில. போகிறதுக்கு வழிகள் எங்கே இருக்குன்னா நம்மளுக்கும் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை போய் பார்க்கலாங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கீழெல்லாம் இறங்கக்கூடாது.
இந்த கிராம மக்களே வந்து கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க போகிறதுங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரியான ஃபென்சிங்கெல்லாம் போட மாட்டாங்க. ஈபி லைன் ஒன்று போகுது. கண்டிப்பாக வந்து கிராமம் இருக்குது. ஈபி லைன் இருந்தால் கண்டிப்பாக கிராமமும் இருக்கும். பவானிசார் டேமுங்கிறது நமக்கு தெரிய பாருங்கள். அங்கே தெரிய பாருங்கள் பவானிசார் டேம். டேமோட பின்பகுதின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா டேமோட முன்பகுதி இங்கே இருக்குங்க. இந்த பக்கம் இருக்கும் டேமோட முன்பகுதி. நம்ம வந்து இப்போ டேமோட பின்பகுதி பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து சிறுமுகையோட பின்பகுதின்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ தூரம் தெரில, பக்கம்தான் அப்படின்னு அங்கே அந்த அம்மா சொன்னாங்க. இந்த பக்கம் போனால் வழி நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா எல்லா சைடும் அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து ஊருக்கு எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் தூரம் தானே. இப்போ வண்டியில் போனால் ஒரு 5 நிமிஷம் போயிடலாமா? 5 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட ஆகுதா? நடந்தே போகலாம். 2 நிமிஷம் கீழே பார்க்கலாமா? அம்மாவா? எங்கள் அம்மா. அம்மா வணக்கங்கம்மா. ஆமாம், காரமடையிலேருந்து வர்றாங்கம்மா. உங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இல்லை, காட்டுக்குள்ளே இருக்க கிராமமெல்லாம் எப்படி இருக்குது? காட்டுக்குள்ளே இருக்கிற கிராமம்லாம் எப்படி இருக்குது? அங்கெல்லாம் எப்படி மக்கள்லாம் வாழ்கிறாங்க, என்னென்ன சௌகரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேங்கம்மா. எதும்மா? அதை நீங்கள் வேலைக்கு போகிறது வர்றது இல்லை எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி வந்தேங்கம்மா. வண்டிக்கெல்லாம் இப்போ வாடகைக்கு பிடிச்சா 1000 ரூபா வேணும். இந்த வண்டிங்களா? ஓ, 1000 ரூபாங்களா வண்டிக்கு? அதாவது 1000 ரூபானா 10 பேர் சேர்ந்து போனால் 1000 ரூபாங்களா? இல்லை எப்படிங்க? 10 பேர் போனால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ? ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனோமா 1000 தான். 10 பேர் பிடிச்சிட்டு வந்தோமா 1000. ஓகே, 10 பேர் போனால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா அந்த மாதிரி ஆகு. சரி சரிங்க. நீங்களா கொக்கோடுங்களாம்மா? ஆமாண்ணா. சரி, இதெல்லாம் உங்கள் ஆடுங்களாம்மா? சரி சரி. ஆடு மேய்க்கிறதா வேலைங்களா இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் பழம் எடுக்கிறாங்க, காப்பி பழம். காப்பி பழங்களா? ஓகேங்களா. உங்களுக்கு தோட்டம் இருக்குங்களா இல்லை வேறு ஏதாவது தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறீங்களா? நாங்கள் வேறு தோட்டத்துக்கு போகிறோம். வேறு தோட்டத்துங்களா? உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குங்களா? அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குங்களா? ஓ சரிங்க. இந்த தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுல்ல? அது காப்பி பழம் தான். காப்பி பழங்களா? வேறு ஒன்றும் ஒன்றும் இல்லை. ஓ, காப்பிலானா வருஷத்துக்கு ஒரு டைம் தான்? வருஷத்துக்கு ஒரு டைம் தான். எவ்வளோ ஏக்கரா இருக்குங்க உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு எல்லாம் ஒரு காயல் ஏக்கர் தான் இருக்குங்களா? சரி சரி சரிங்க. எல்லாருமே இங்கே இருக்கவங்கள வேலைக்கு போகிறாங்களாம்மா? இல்லை, பாதி பேர் வேலைக்கு தான் போகிறோம், பாதி பேர் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருப்பாங்க. சரி சரி. இது நம்ம கீழே வழி போகுது, என்ன இருக்குங்களா தோட்டமா? இல்லை, இது அந்த அங்கே காமிக்கிற ஊருக்கு போகிற வழி. ஓ, அந்த ஊருக்கு நடந்து போகுதுங்களா? அந்த சாமக்கூடலுங்களா? ஓ, இங்கிருந்து தெரியுது, அதுதான் சாமக்கூடலுங்களா? தெரியுது, அதுதான். சரி சரிங்க. அந்த ஊருக்கு இங்கிருந்து நடந்து போகிற வழி இருக்குங்களா? இதில் குறுக்கு வழி தான், ரோடு அதில் இருக்குது. சரிம்மா. இதில் போய் வக்கனமுறை போய் இறங்கிங்களா? இறங்கிடல. வக்கனமுறை போய் இறங்கி அங்கேருந்து சாமக்கூடல் போங்களா? ஓ, இது அப்படின்னு நேராக போய் வக்கனமுறை போங்களா இந்த ரோடு? இது வக்கனமாரி போயிடும். ஓ சரி. ஓ, நீங்களே இந்த வழி நடந்து போகிறீங்க? நாங்கள் இதெல்லாம் போயிடுவா, வண்டி வந்து அதெல்லாம் போயிடுவோம். வேலைக்கு மட்டும் தான் வண்டி வரும். வேலைக்கு மட்டும் தான் வண்டி வரும். வாடகை பிடிச்சிட்டு வந்தால் வண்டி வரும். ஓஹோ. வேலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே வண்டி அனுப்பிடுவாங்களா இல்லை நீங்கள் வண்டி பிடிச்சி போகணுங்களா? இல்லை, அவங்களே அனுப்பிடுறாங்க. ஓ, எஸ்டேட்லேருந்து அனுப்பிடுவாங்க. ஓ, நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது சொந்த செலவுகள் வாங்க போகணுன்னா தான் நீங்கள் வாடகை கொடுத்து போகணும். ஓ, மற்றபடி வேலைக்கு போகிறதுலாம் அவங்களே வண்டி அனுப்பிடுறாங்க. கொண்டு வந்து வச்சு இங்கே சாயங்காலம் கூப்பிடுவாங்க. ஓ, சாயங்காலம் விட்டுருவாங்க. காலையில் நேரத்தில் வந்துடும். ஓஹோ. இங்கெல்லாம் யானைலாம் இருக்குங்களாம்மா? யானை இருக்குது, அன்றைக்கெல்லாம் சுற்றிட்டு போயிருக்குது இங்கெல்லாம். எப்போங்கம்மா? அது எப்போ நான் வரேன், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை. ஓஹோ. இங்கெல்லாம் சுற்றிட்டு போயிருங்களா? ஓ, யானை மட்டும் தான் இருக்குங்களா வேறு எதாவது இருக்குங்களா? யானை மட்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது. பன்னியில் எல்லாம் இருக்கு, புலியில இருந்து எல்லாமே இருக்கு. புலியும் இருக்குங்களா? ஓ, எல்லாமே இருக்குது, எல்லா மிருகமும் இருக்குது. நாயரை தூக்கிட்டு
தூக்கிட்டே போயிருச்சு. நாய் தூக்கிட்டு போச்சுங்களா? ஓ எப்போங்கம்மா? அது இப்போ போன வாரத்தில். போன வாரத்துலையா? போன வாரம் புதன்கிழமை நாய் தூக்கிட்டு போச்சா உங்களுக்கு? ஒரு வாரம் தான் ஆச்சுங்களாம்மா? ஒரு வாரம் தான் இருக்கு. ஓ என்ன தூக்கிட்டு போச்சுங்களா? சிறுத்தையா புளியா? சிறுத்தைங்களா? ஓஹோ. அப்படின்னா வந்து இங்கே ஆடு எல்லாம் விட்டுட்டுலாம் வந்து இப்போ ரொம்ப பார்த்தா இருக்கணும். பக்கத்துல வச்சுக்கிறது. ஆள் இல்லைன்னா எங்கே வேணால் புதலும் தூக்கிட்டு போயிடும். ஓஹோ. அப்போ நம்ம மேய்க்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், கஷ்டப்பட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு குட்டியை வளர்த்தி நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதோ விற்றோம்னா ஏதோ ஒரு 4 காசு கிடைக்கும். அது வந்து டக்குன்னு இப்போ வந்து தூக்கிட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. அதனால தான் பக்கத்துலேயே விட்டு பார்த்துக்கிறோம். சரி சரிங்க, நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். இல்லைன்னா ஆடு வைக்க முடியாது. எடுத்துகிட்டு போயிடும். சரி சரி சரி. பசங்க உங்கள் பசங்களாம்மா 2 பேர்? பசங்க அது புள்ள பையன், அந்த பெரிய பையனும் அந்த புள்ள என்னோட. ஓ சரி சரி. அது இன்னொரு தங்கச்சியோட பையன். சரிம்மா, நான் ஊர் போய் பார்த்து வர்றேன். பார்த்துட்டு வாங்க. சரி நல்லதும்மா. போகலாமா? வண்டியில் போகலாமா நடந்து போகலாமா? வண்டியில் போகலாமா? போன வாரம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சா உங்களுக்கு சிறுத்தை? ஆடா? நாய்? எங்கள் நாய் புளி பிடிச்சிருச்சு. புளி பிடிச்சிச்சா? எப்போ எப்போ? முந்தானத்து நைட்டா? உங்களுக்கு வந்து போன வாரம் நாய் பிடிச்சிருச்சு, முந்தானத்து உங்களுக்கு பிடிச்சிச்சா? உயிரோட இருக்குது. எந்த அந்த ஆடா? நாய் உங்களோட நாய் புளி பிடிச்சிருச்சு, ஆனால் அந்த நாய் இப்போ உயிரோடு இருக்கா? ஓஹோ. குட்டி இருக்குங்களா? ஓ பார்க்கலாமா ஒரு பையன்? ஏறுங்க போகலாம். போகலாமா? நீங்கள் 2 பேர் தானே உங்கள் கிராமத்தை சுற்றி காமிக்க போகிறீங்க, பார்த்துலாமா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே கொக்கோரில்? 30 வீடு இருக்கா? கீழே போயிட்டாங்களா? இல்லை ரோடெல்லாம் போட்டு கொடுக்கலையா? பாதி ரோடை போட்டு இப்படி தான் இருக்கு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. நாங்களே இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்த்துக்க மாட்டோம். இதை ஊரா? போலாமா? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா காரமடையிலேருந்து வர்றாங்க. சரி சரி. உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். இதான் கொக்கோடுங்களா? இதே கொக்கோடு. எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? தெரியல, பையனுங்களுக்கு கேட்டால் தெரியும். பசங்களுக்கு 50 வீடுங்கிறாங்க, 30 வீடுங்கிறாங்க, 20 வீடுங்கிறாங்க. நம்ம ஊர் இதுதான் கல்லாருங்க. கல்லாருங்களா? ஆமாம். நீங்கள் கல்லாரா? கல்லாரில் எங்கேங்க? ரைட் சைடு. தூரிப்பாலமா? தூரிப்பாலம். தூரிப்பாலம் எத்தனை வருஷம் அங்கே இருக்கீங்க? எங்கே தான் அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. தூரிப்பாலம் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதுக்குள்ளே தாங்க இருக்கவங்க. இப்போ அங்கே தான் இருக்கீங்களா? ஒரு இலவாகி போச்சு, அதனால வந்த நேற்று. அப்படியா? சொந்தங்க வராமல். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்மளுக்கும் 4 மக்கள் வேணும். கண்டிப்பாக சொந்தம் பந்தம் எல்லாமே கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக. சரி சரி, அப்படியே ஊர் நான் பார்த்து வரேன். பாட்டு போலாமா? ஓகே. உங்கள் பேர் சொல்லிருங்க அப்படியே 2 பேர். அஸ்வின் ராஜ். ஓகே. உங்கள் பேர்? வினோத். நீங்கள் 2 பேர் தான் இன்றைக்கி உங்கள் ஊரை வந்து ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறீங்க.
ஓகேவா போகலாமா? ஓகே. இது இங்கே மேலே இங்கே போய்ட்டுருக்கா? இங்கே போய்ட்டு எங்கேயாவது போகலாம். அங்கே போய்ட்டுருக்கா? சரி போ, முன்னாடி போங்க. இங்கே மேலே போய்ட்டுருக்கா? ஆமாம், பார்க்கலாம் போல. ரொம்ப சொல்ல அப்படி எல்லாம் மண் வீடு தாங்க. இதே எங்க வீடுண்ணா. இது எது? இதான் உங்கள் வீடா? ஓகே. உங்கள் வீடு இது கீழேயா? இது வந்து உங்கள் வீடா? ஓகே. இங்கே யார் யார் இருக்கீங்க? அப்பா அம்மா, நீங்கள் அக்காவா? அப்பா இல்லையா? ஓ, அப்பா இல்லை, தவறிட்டாரா? ஓ, அம்மாவும் நீங்கள் அக்காவா? சித்தப்பா. சித்தப்பா. ஓ, ஆ பாப்பாவெல்லாம் பயந்துட்டு உள்ள ஓடுதாட்டுக்கு. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? லட்சுமியா? என்ன படிக்கிறீங்க? 6ஆவதா? எந்த ஸ்கூலு? கரிக்கூரா? ஓகே. நல்லா படிப்பீங்களா? ஓகே, சூப்பர். உங்கள் பேர் என்ன? தேவி அர்ச்சனாவா? நீங்கள் படிக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எந்த ஸ்கூல் போகிறீங்க? கரிக்கூரா. எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவதா? ஓகே. இன்னைக்கு லீவா? ஸ்கூலில் இன்னைக்கு லீவா? ஞாயிற்றுக்கிழமை லீவா? ஓகே. டாட்டா. இதுக்கு அந்த பக்கம் தோட்டமாம்மா? தோட்டங்க. ஓஹோ. மேலே வந்து ஒரு வீடு இருக்குங்களா? ஒரு வீடு, 2 வீடு. ஓகே. இது ஃபுல்லாக மேலே தோட்டம் தான் இல்லைங்களா? காப்பி தோட்டம். ஒரே ஒரு வீடு இருக்கா? அந்த பக்கம் மேலே ஃபுல்லாக ஒன்று தோட்டம் தான், எல்லாமே காப்பி தோட்டம் தான். ஓகே, பாய். உங்கள் வீடு எது இருக்குது? எங்கே இருக்குது? கீழே போகலாமா? வீடு கட்டிட்டு இருக்காங்களா? இதில் கீழே இந்த வீடா? ஓ. எது வழி எது அந்த பக்கம் இருக்கா? அப்படி போகணுமா? என்ன கவர்மெண்ட் வீடா? இதான் உங்கள் வீடா? யாரா இருக்கீங்க வீட்டில்? சித்தப்பா. அம்மா, பாட்டி, சித்தப்பாவா? நீங்கள் கூட அண்ணன் தம்பி யார் இல்லையா? ஒரே பையனா? ஓகே, சூப்பர். வீட்டில் ஒருத்தர் இல்லையா இன்றைக்கி? நீ மட்டும் தான் இருக்கியா? இது கீழே ஃபுல்லாக உங்கள் தோட்டமா? உங்கள் தோட்டமா? தொட்டிக்கு மேலே உங்கள் தோட்டமா? அது கீழே கிடையாது. அது கீழே இருக்கணும். இருக்கா? கீழே வரைக்கும். கீழே வரைக்கும் இருக்கு.
இதெல்லாம் செவருன்னா மண்ணா? ம், எல்லாமே மண்ணு தான். சரி மேலே போமா. முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா பின்னாடி வந்துட்டே இருப்பேன். ம் வா. இதுக்கு அந்த பக்கம் ரோடு போகுது, வேற எங்கேயோ போதும் இல்லை? மேலே வரைக்கா? மேலே எங்கே வரைக்கும் போகுது? கொக்கோட எஸ்டேட் இருக்காங்க. இங்கே இருக்கு பங்களா படிக்கிறது. ஆமாம், அங்கே கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸில் பங்களா படி விட்டுவேன். ஓ, இங்கே கிடையாதா கெஸ்ட் ஹவுஸில்? இங்கே ஊர் மட்டும் தானே? நான் கூட கொக்கோடில் வந்து இதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே இல்லை. கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபமா? எங்கே அங்கே கட்டிகிட்டு இருக்காங்களா? ஓ, ஆ சொன்னாங்க எனக்கு, அங்கே சொன்னாங்க 3 கல்யாண மண்டபம் கட்டுறாங்க. கொக்கோடு ஒன்று, வக்கனமரம் ஒன்று, சாமோட ஒன்று, 3 கல்யாண மண்டபமா? ஓகே, பரவாயில்ல. இது கவர்மெண்ட் கட்டுறாங்களா? ஆ, இந்த ரோடு மேலே போனால் எது வரைக்கும் போகுது? மேலே வீடு இருக்குண்ணா. மேலே ஒரு வீடு இருக்கா? ஆ, ஒரே ஒரு வீடா? வண்டி போமாங்க? அங்கே போகுதுன்னா ஆ, எக்ஸ்ட்ரா கேர் வண்டி ஆ, போகும். எக்ஸ்ட்ரா கேர் வண்டி தான் போகும். எக்ஸ்ட்ரா கிலோ வண்டி தான் போகுமா? ஆமாம். ஓ, நம்ம வண்டியில் போகாதா? அங்கேருந்து வர்றாங்களா அவங்க? அவங்க அங்கேருந்து வரலைண்ணா. மேலே சோடு மட்டத்துக்கு போயிட்டு வரோம். இதில் எப்படி நடந்து போகிறாங்களா? வழி இருக்கா? இருக்குண்ணா. ம், ம். ஓ, இதில் நடந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்களா மேலே? இங்கே போய் எந்த வழி போய் சேருவாங்க? எந்த ஊருக்கு போய் சேருவாங்க? இங்கே மேலே குமாரமுடி. கோமரமுடி. ஓ, அங்கே போய் சேருவாங்களா? ஆமாம். ஓ, அதில் டெய்லி நடந்து வராங்களா? இப்போ செலவு வாங்கிட்டு வராங்களா? சூப்பர். ஓ, இந்த ஊரில் இருக்க எல்லாருமே அப்படி போயிட்டு வராங்களா? அப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இப்படியும் போகிறாங்க. நடந்து போகிறவங்க இப்படி போகிறாங்க. மற்றபடி பார்த்தோன்னா நடந்து போகிறாங்க இதில், வண்டியில் போகிறவங்க இப்படியா? ஓ, இது வந்து கல்யாண மண்டபமா? இது என்ன கோயிலுங்க? என்ன கோயில் இது? மாரியம்மனா? சாமியெல்லாம் இங்கே உள்ளே இருக்கா? மேலே சாமி இருக்கா? பொதுவாராக இருக்கா? ஓ, எல்லாரும் போக மாட்டாங்க. யானை இருக்கலாம் போகிறது இல்லையா? ஓ, அம்மா மேலே என்ன வீடு இருக்குங்களா? வீடு இருக்குங்களா? அங்கே எவ்வளோ வீடு இருக்குங்கண்ணா? 4 வீடு இருக்கு. 4 வீடு இருக்குங்களா? வண்டியில் போமாங்க? வண்டி போகாது. வண்டி போகாதுங்க. வண்டி போகாதுங்க. பைக்கில் போகாதுங்க? பைக்கில் போகும். பைக் போங்களா? ஓ, பெரிய வண்டினா இதில் சுற்றி இந்த கார்னரில் ஜல்லி இருக்கிறதுனால ஓ, மேலே ஏறாதுங்க. ஓ, அதுவும் கொக்கோடுதாங்களா? எல்லாம் இதுவும் கொக்கோடுதாங்க. ஓ, சரி சரிங்க. நான் காரமலேருந்து வந்திருக்கேங்கண்ணா. உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். சரிங்க. நீங்களே கொக்கோடுங்களா? நாங்களே கொக்கோடு. எங்களுக்கு வீடு இதுதாங்க. இதாங்களா? சரி, நடங்க வர்றேங்க. ரெடியாக வர்றேன். சோழூர் மட்டம் போயிட்டு இப்படி இந்த வழியை எங்களுக்கு நடந்து வந்துடும். ஓ, சோழூர் மட்டத்துலேருந்து நடந்து வரீங்களா? இல்லைங்க, சோழூர் மட்டத்துலேருந்து அந்த குமரமுடி இருக்குங்களா? சரிங்க. அதில் இறங்கிட்டு இந்த ஷார்ட்கட் வெளியே இறங்கிட்டு வந்துடும். குமரமுடியிலேருந்து ஷார்ட்கட் நடந்து வரீங்களா? வழி இருக்குங்களா? வழி இருக்குங்க. ரோடு இருக்குது, மண் ரோடு இருக்குங்க சார். மண் ரோடு இருக்குங்களா? நடந்து போகிற மண் ரோடு இருக்குங்களா? மண் ரோடு இருக்குங்க. ஓஹோ, அதில்
ஓ ரெகுலராக போகிறீங்களா வரீங்களா? ரெகுலராக போகிறாங்க சார். ஓ சரி சரிங்க. நடப்பாதே இருக்குது சார். நடப்பது இருக்கேன். அப்படி இதில் போய் அதுல இருந்து அந்த இதில் அந்த கரிக்கூர் போகிறதுக்குள்ள சரிங்க. போய் தாண்டி இந்த ஒரு மேடு, ஒரு கண்டி ஷெட்டுன்னு ஒரு மேடு வருது. ஆமாங்க. அங்கே வண்டி அங்கே வரும்போது நாங்கள் இங்கே ஊருக்கு வந்துடலாம். ஓ வண்டியில் அங்கே வரதுக்குள்ள நீங்கள் நடந்தே வந்துடலாம். இங்கே வந்துடலாங்க சார். ஓ பரவாயில்ல. இதுலேருந்து மேலே போகும்போது 1/4 மணி நேரம் ஆகும் சார். கீழே வரும்போதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஓ கீழே வர சீக்கிரமாக வந்துடலாங்க. ஓ மேலே போகிறதா உங்களுக்கு மேடுனா அந்த மேலே அந்த தார் ரோடுக்கு போய் எஜ்ஜு வரைக்கும் இதுல இருந்து அந்த மேலே அந்த மட்டத்துக்கு வரைக்கும் லைட்டாக ஒரு மேடுங்க. சரிங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே மேடு இல்லைங்க. இது மட்டமாக தான் இருக்குங்க. ஓ இந்த பிளாக்காய் இந்த டீஸில் மட்டும் யானை இது வரும் சார். அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை. அந்த டைம் மட்டும் போகிறது இல்லை. யாரும் பயந்துட்டு யாரும் போக மாட்டாங்க. அதில் சரி அந்த பழம் முடிஞ்சிருச்சு. யானையெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. ஓ இது நடந்து போல வரலாங்க. எங்களுக்கு இதுதான் பக்கம். ஆமாங்க. இப்படி சுற்றி வர்றதுக்கு அங்கேருந்து கரிக்கூர் போய் திரும்ப போய் இங்கே தான் வரணும் சார். ஆமாம் இதனால எங்களுக்கு பக்கமாக இருக்கும். பார்க்கலாம் ஒரு நாள் இந்த வழியில் வந்து பார்க்குறாங்க. வாங்க வந்து அந்த வழியில் வீசியெல்லாம் விட்டுருக்காங்க. அப்படிங்களா? ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு வண்டி அனுப்பி விட்டு எங்கள் கூடமே வாங்குவோம். சரிங்க. வண்டி அங்கே வரதுக்குள்ளே நீங்கள் போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கேயே படுத்துடலாம். இந்த வண்டிக்கு சுற்றி அங்கே வரதுக்குள்ளே நீங்களே படுத்து தூங்கி. அப்போ இவ்வளோ ஷார்ட்கட் வழி இருக்கிறது தான் நீங்கள் சுற்றி நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே போய் கீழே அந்த கிராமத்துக்கு போய் அப்படி சுற்றி இப்படி வரணும். அங்கே கரிக்கூர் அந்த கடைசியில் கரிக்கூருக்கு போய் திருப்பி அந்த மலையில ஏறி கீழே இறங்கி. ஆமா அந்த மலை கீழே இறங்கி அப்படி இப்படி சுத்திட்டு இப்படி வரணும். ஆமா அப்படி இதுல போய் நம்ம சுத்துறதுக்கு இதுல ஷார்ட்கட்ல இது போகணும். இதுல இருந்து மேல அந்த மட்டத்துக்கு வரைக்கும் தான் இந்த மேடு, இந்த லைட்டா இந்த மேட் இருக்கு. சரி சரிங்க. அதுல இருந்து நம்ம அந்த மேல அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த மட்டமா இப்படி போய்க்கலாம். ஓ சரி. இதே மாதிரி இருக்கு. இதே மாதிரி இருக்குங்களா? இந்த ரோடு மாதிரியா இருக்குங்களா? இந்த ரோடு மாதிரியா? ஓ மட்டமா இருக்கு. மட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓ இந்த வழியை போயிட்டு இது எங்களுக்கு இதுதான் பக்கம். இதுதான் பக்கம். ஆமாம். ஓ ஞாயிற்றுக்கிழமை இந்த வழியில் அதிகமாக நடக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இடையினாலே போகிறாங்க. ஓ போகலாம் சார். இடையினாலே போகிறாங்க. இந்த வேலைக்கு போகிறது வரது வேலைக்கு போகிறாங்க, பஸ்க்கு போகிறாங்க. ஆமாம் பஸ்க்கு இப்படி சுற்றி போகிறோம்னா லேட் ஆகும். ஆமாம் நீங்கள் இங்கே பஸ்க்கு இப்படி போனால் கரிக்கூர் தான் போகணும். கரிக்கூர் நீங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே இல்லை 10 நிமிஷம் இங்கே குமரகுடி போயிருவீங்க. ஓ அங்கே இங்கே இதில் கரிக்கூர் போய் அங்கே 10:30க்கு இங்கே அந்த பிரிவுக்கு பஸ் வந்துடும். 10:30க்கு. சரிங்க. இங்கேருந்து 10 மணி கிளம்பினாலே போதும். 1/2 மணி நேரம் அங்கே போய் பஸ் ஏறி. ஓஹோ. ஆமாம் நீங்கள் அங்கே கரிக்கூரில் பஸ் கிளம்பும் போதே இங்கேருந்து கிளம்பினா கூட போதும், போய் பிடிச்சிக்கலாம். ஓ சரி சரி. அவ்வளோ பக்கமாக இருக்குது. ஓ இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் தெரியாதுண்ணா. அதனால இந்த மாதிரி கேள்விப்படக்கூட இல்லை. கொக்கோடங்கிறதே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வக்காமரம் வந்துருந்தாங்க. இந்த மாதிரி கொக்கோடுங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இங்கே வந்து ஒருத்தர் பேர் சொன்னாருங்க, அழகேசன் இருக்கிறாங்களா, அவர் சொன்னாருங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தாரு. எங்க ஊர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் சொன்னாருங்க. சரி நான் அப்போ ஒரு 3 மாசமா வர முடியலைங்க. சரி அதனால தான் இன்னைக்கு எல்லாம் வரலான்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து அந்த பங்களா படையில பார்த்தோன்னா வந்து அந்த புதைகள் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து தோண்டி சிக்கிட்டதாகவும் நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லி வந்தாங்க. சரி சரி. எங்களுக்கு இதுதான் இங்கே தான் இதை கிராமம் இதுதான். சரிங்க. மேலே ஒரு 4 வீடு மேலே எனக்கு. சார். ஓ மொத்தம் எத்தனை வீடு இருக்குண்ணா இங்கே? இங்கே மொத்தம் 25 வீடு இருக்குது. 25 வீடு. எல்லா வீட்டிலும் ஆளுங்க இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஓ சரிங்க. உங்களுக்கு என்ன தொழில்னா? எங்களுக்கு இந்த தொழில் எஸ்டேட்டு தாங்க சார். எஸ்டேட் தான். அந்த காலையில் சாயங்காலம் இங்கே வண்டி வந்துடும். நம்ம குள்ளங்கரை பொம்மன் இங்கே முன்னாடி காப்பி எஸ்டேட் தெரியுங்க. ஓ தெரியும். குள்ளங்கரையில் தெரியுங்க. குள்ளங்கரை பொம்மனில் தெரியும். அங்கே எல்லாம் இல்லை இங்கே இருக்க மக்கள் எல்லாம் அங்கே தான் வேலைக்கு போகிறாங்க. ஓ எஸ்டேட் வண்டியே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்துருங்க. ஓ சாயங்காலம் திருப்பி வண்டி. ஓ சூப்பர் சூப்பர். அதெல்லாம் ஒன்று வண்டி வாகனம்லாம் உங்களுக்கு வேலைக்கு போட்டு வரதுக்குலாம் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. நீங்கள் போகணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது மளிகை வாங்க தான் போகணும். அது இப்போ சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு இங்கே ஒரு வண்டி வந்துடும். அப்படிங்களா? காய்கறி வண்டி வந்துடும். காய்கறி வண்டி இங்கே வருதுங்களா? இங்கே வந்துடும். ஓ சூப்பர் பரவாயில்ல. சாயங்காலம் நான் நேற்று சனிக்கிழமை சாயங்காலக்கு ஒரு வண்டி வந்துடும். சரிங்க. 2 வண்டி இங்கே காய்கறி வண்டி. சனிக்கிழமையும் வருது ஞாயிற்றுக்கிழமை வருதுங்களா? ஓ சூப்பர். அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற வசதிகள்லாம் இங்கே வருது. இங்கே வருதுங்க. ஓ காய்கறி மளிகை இங்கே வருதுங்களா? மளிகை சாமான் எல்லாமே வருது. ஓ அது போக உங்களுக்கு எதாவது வேணும்னா மட்டும் தான் போறீங்க. ஓ மற்றபடி உங்களுக்கு ஊருக்கே எல்லாம் தேடி வருது. பரவாயில்ல பரவாயில்ல. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி எதிர்பார்க்கலீங்க. எல்லாமே இங்கே தேடி வந்துருங்க. சரி சரிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மளிகை காய்கறி எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வண்டியிலே வருது. போகிறதுனால நீங்கள் வந்து குமரகுடி போயிட்டு வந்துக்கிறீங்க சௌரியமா. ரோடு ஒன்று மட்டும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. சௌரியமாக இருக்குது. சரி சரி சரி. ரோடு இருக்கிறனால வண்டிக்காரங்க மேலே வர கொஞ்சம் தயங்குவாங்க. அங்கே ரோடு நல்லா இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு இங்கே வருவாங்க. அந்த கீழே இருந்து இல்லைன்னா 200 ரூபா 250 ரூபாய்க்கு கேட்பாங்க. சரி சரி. ஓ ஓ அவ்வளோ இவ்வளோ கொடுத்து நம்ம இங்கே வாழ்ந்துருக்கோங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நாள் இப்போ எஸ்டேட்டுக்கு நீ வேலைக்கு போனால் சம்பளம் இல்லைண்ணா? 400 ரூபா கொடுப்போம். 400 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு 250 ரூபா வண்டி கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு நாள் பொழப்பு போச்சு. அது முடிஞ்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக.
இது என்ன ஏதோ கல்யாண மண்டபம்னு சொன்னாங்க. கல்யாண மண்டபம் சார். இது கவர்மெண்ட்லாம் கட்டி கொடுக்குறாங்களா? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து தாராபுரத்துக்காரு கான்ட்ராக்ட்காரங்க இது. ஓஹோ. இல்லை கவர்மெண்ட்டு வந்து எடுத்து பண்ணி கொடுக்குறீங்களா? கவர்மெண்ட்டே எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்தவர் தாராபுரத்துக்காரு. ஆனால் வந்து இது செலவுகளை வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்களா? ஓ கல்யாண மண்டபம். இப்போ 3 ஊருக்கு கல்யாண மண்டபம் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. இங்கே ஒன்று வக்கனமரத்தில் ஒன்று, அங்கே லாஸ்ட் சாமியோட சாமுடல் ஒன்று. ஓ சாமுடல் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு அது கல்யாண மண்டபங்களா? ஓ சரி சரிங்க. அங்கே கட்டிட்டு இருந்தேன் நானும் பார்த்தேன். சரிங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்காக இல்லைங்களா? உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சலுகை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓ சரி. இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க. கூட அப்படியே வந்து ரோடு ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு. எங்களுக்கு சௌகரியமாக இருக்கு. சரி சரி. உங்கள் பேருங்கண்ணா? பேர் ராமசாமிங்க. ராமசாமி. உங்களுக்குலாம் குழந்தைங்க? குழந்தை ஒன்று தாங்க சார். ஒன்று தாங்களா? எல்லாம் படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்கிறேன். என்ன படிக்கிறாங்கண்ணா? அவங்க இந்த வருஷத்தில் சேர்த்துருக்கு ஸ்கூல். ஓ இப்போ சின்ன குழந்தைங்களா? 5 வயசே இருக்கு. ஓ இந்த வருஷத்தில் சேர்த்து. சரி 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 சரி. இல்லை யானை அதெல்லாங்கண்ணா? யானையெல்லாம் இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். விழாப்பழா ஸ்டேஷனில் தான் பிரச்சனை. ஆள் பிரச்சனையே ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் அந்த ஒரு மட்டம் அங்கே நீங்கள் இந்த ரோட்டில் வரும்போது அந்த ஒரு மட்டம் இருக்குங்களா, அந்த மட்டத்தில் கிராஸ் ஆகும். ஓ இதில் வந்து இதில் கிராஸ் ஆயிரும் இப்படி. ஓ இங்கே கிராஸ் ஆகுங்களா? இங்கே கிராஸ் ஆகும். ஓ சரிங்க. இதில் இது மட்டமாக இருக்குன்னா இந்த ஏரியா கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும். ஓஹோ. ஆளுங்க இங்கே இருக்கிறனால இங்கே ஒன்றும் இங்கே ஆளுங்க இப்போ இந்த வருஷத்தில் இங்கே ஆள் இருக்கனால இங்கே இந்த வழி வரல விட்டுருச்சு. ஓஹோ. மேலே அந்த மட்டத்தில் அப்படி ஒரு வழி இருக்குது. சரிங்க. அதில் கிராஸ் ஆயிருக்கு. அப்போ எங்களுக்கு இங்கே ஊற்று தண்ணி தாங்க கிணறு. அதுக்கு தண்ணிக்கு அங்கே போயிருங்க. ஓஹோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓ குடிக்க தண்ணி ஊற்றணுங்களா? ஊற்று தண்ணி தாங்க. ஓ கிணறு இந்த ஆறு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ஆறுல பக்கத்தில் எதுவும் ஒன்றும் இல்லைங்க. ஓ சரிங்க. சுத்தமான தண்ணி ஊற்று தண்ணி தான். ஊற்று தண்ணி தான். எப்பவுமே தண்ணி இருக்குங்களா? எப்பவுமே தண்ணி இருக்கும். வெயில் காலத்தில் கூட தண்ணி இருக்கும். வெயில் காலத்தையும் தண்ணி இருக்குங்களா? ஓ குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஊரில் இருக்க அத்தனை பேரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓ சூப்பர். அது போக பஞ்சாயத்து தண்ணி இருக்குங்களா? அது போக பஞ்சாயத்து தண்ணி இருக்குங்களா? இல்லைங்க. பஞ்சாயத்து தண்ணி இல்லை. இப்போ பஞ்சாயத்து தண்ணியே சுத்தமாக கிடையாது. ஊற்று தண்ணி மட்டும்தான். ஊற்று தண்ணி மட்டும் தான் இங்கே. பஞ்சாயத்தில் தான் அந்த பைப்பு கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் அந்த ஒரு இங்கே இந்த ஏரியாவுக்கே வந்து 4 சூரணை கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க. இந்த ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா ஏரியாவுக்கு அந்த 3 சூரணை அந்த கொடுத்துருக்காங்க பைப்பு. இந்த ஏரியாவுக்கு மட்டும் ஒரு அந்த புளிய மரத்துக்கிட்ட ஒரு பைப்பு இருக்குங்களா? சரிங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. அது அதுலேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு பத்தாதுங்க. ஓஹோ. இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வந்து ரோடெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் தான் ரோடு வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ யானை போக வேற என்ன இருக்குங்க? சிறுத்தை, புலி, எருமை காட்டுக்குள்ளதான் இருக்கு. ஏதோ வந்து ஆடு பிடிச்சிச்சு, நாயில பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அது இருக்கு சார். அது இந்த மழை டைம் இந்த மிஸ்ட் இப்படியே முட்டுனா அந்த டீசன்ல இங்க வரும் சார். ஆமா. இந்த ரொம்ப வெயில் காலத்துல எல்லாம் அது இங்க இருக்காது. ஓஹோ. அந்த வெயில் காலத்துல இதுல வந்து அதுக்கு தண்ணி இருக்கணும். ஆமா. இதுல அதிகம் மிருகம் இருக்கணும். இதுல என்ன சார் இருக்கு? மிருகம் ஒண்ணு இல்ல. இந்த காட்டு பண்ணி இருக்குது இங்க கூட்டமா. அது ஒண்ணு இருக்குது. காட்டு எருமை இருக்குது. ஏதோ இந்த 1-2 இங்க சுத்திட்டு இருக்கு. ஆமா. அவ்வளவுதான் சார். காட்டுக்குள்ள இருக்கிறது அது இந்த சௌகரியம் இங்க கிடைக்காது. ஏதோ தப்பி தவறி அப்படி மேலே ஏறிட்டு வருது. அந்த மாதிரி இருக்க மாதிரி இந்த எங்கேயாச்சும் கிடைச்சா அப்படியே அடிச்சு சாப்பிட்டா அதுவும் போயிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை. ஆளுகளை இந்த தொந்தரவு பண்ணுறது எந்த தொந்தரவு போய் யானையோ சிறுத்தையோ பார்த்தோன்னா வந்து மாடு காட்டு மாடு எதுவுமே தொந்தரவு பண்ணுறதில்ல. அது பாட்டுக்கு வருது, அது பாட்டு சாப்பிட்டு சாப்பிடுது. நாங்கள் தொந்தரவு கொடுத்தா யாரும் தொந்தரவுக்கு வரோம் சார். சரி சரி சரி. நல்லாவே சொன்னீங்கண்ணா. இல்லைங்க சார். நடக்கிறது தான் அப்படி. ஆமா. இங்க நடக்கிறது அப்படி நடக்குது. ஆமா. இல்லைன்னா இது என்ன இருக்குல்ல. கண்டிப்பா எல்லா ஏரியாத்துல எப்படி இருக்குது, இந்த கிராமத்துல எப்படி இருக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த கிராமம் மட்டும் இங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. வித்தியாசமா இருக்கு. என்னன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் சௌரியங்கள் இருக்க மாதிரி இருக்கு. இங்க வந்து சௌரியம் வந்து ஒரு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து போற வழி இதெல்லாம் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போகிறதுக்குலாம் ரோடு இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் பைக்கில் வந்துக்கலாம் போய்க்கலாம். இங்கேனா ஃபுல்லாக கல் ரோடாக தான் இருக்குது. ஆமாம். ஏதாவது கொஞ்சம் இழுத்து விட்டா கீழே விழுக வேண்டியதான். அந்த மாதிரி தான் ரோடாக தான் இருக்குது. யானை டைமில் எல்லாரும் பைக் எடுத்து வருவாங்க பசங்க. இந்த கல் ரோடில் அதெல்லாம் பகலில் போயிட்டு பகலில் வந்து கரெக்ட் கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு யானை நிற்குதுன்னா டக்குன்னு திருப்ப முடியாது. திருப்பினா வண்டி கீழே போட்டுருவாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இதே வந்து காங்கிரீட் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் டக்குன்னு ஒன்று திருப்பிடலாம். இந்த ரோட்டில் நீங்கள் திருப்ப முடியாது. உண்மை கரெக்ட் கரெக்ட். அது ஒன்று தான் இந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. சரிங்க. இந்த ஊரில் நான் இது வரைக்கும் வந்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வழியெல்லாம் நடந்து போதும் சொல்லிக்கிங்க. இதெல்லாம் குமரமுடி எங்கே இருக்குண்ணா? இங்கே மேலேங்களா? இந்த மலை இருக்குங்களா? ஆமாங்க. இந்த மலை தாண்டினா குமரமுடி தான். இந்த மலையை தாண்டணுங்களா? ஓ, இந்த மலை தாண்டினா குமரமுடி. அப்போ நீங்கள் இங்கிருந்து போதீங்கன்னா இங்கே ஒரு மேடு மட்டமாக போய் திருப்பி ஒரு மேடு மேலே இருக்குங்களா? இந்த மலை கீழே போயிடலாம் சார். ஓ, இப்படி போகுதுங்களா? ஓ, இப்படி போய் இப்படி போகிறீங்களா? இப்படி போனால் சரிங்க. ஆமாம்.
ஓ இப்படி போனால் மட்டமாகவே தான் இருக்குது. மட்டம் இதே மாதிரி போகலாம் சார். ஓ அப்படிங்களா? இதே மாதிரி போகலாம் சார். ஓ மேலே நம்ம தாரோடு கீழே வரங்க சார். சரிங்க. அதுல இருந்து தான் இதுல இருந்து அந்த மேலே அந்த பலா மரம் 2 மரம் தெரியுது. தெரியுதுங்க. இதுல இருந்து அது வரைக்கும் தான் அந்த இதுல இருந்து கொஞ்சம் மேடா இருக்கு. சரி சரி. இல்லைன்னா அப்படி மேடை இல்லை. ஓகே. ஊற்று எங்கேங்கண்ணா இருக்குங்க? கீழே இருக்குங்களா? ஊற்று கீழே அந்த மட்டமாக இருக்குங்க சார். ஓ அது அந்த வழியில் தான் போங்களா? இதில் தான் ஓ அந்த வழியில் போனாவே தெரியும். தெரியுது. அதை நம்ம போகும்போதே பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி தண்ணி இது எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா பக்காவா இருக்கு. சரி சரி சரி. இந்த மண்டப கட்டத்துக்கு அங்கே தாராபுரத்துல இருந்து இந்த அம்மா முதலச்சி இந்த ஓனர் அம்மாவே இங்கே வந்தாங்க. ஓ சரிங்க. இதில் இந்த பைப்பு இதில் தண்ணி போயிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா எங்களை கேட்டாங்க, ஏ அப்பா இந்த தண்ணி இதுக்கு வேஸ்ட்டாக போகுது, ஆறு தண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையம்மா நான் நல்ல சுத்தமான தண்ணி அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த பைப்பை அவுத்து விட்டுரு அப்படின்னு பைப்பை கழட்டி விட்டேன். நம்ம இதுல பைப்ல இருந்து தண்ணி கைகளை கழுவி முகாமெல்லாம் கழுவி தண்ணி குடிச்சு பார்த்தானே சொல்லிட்டேன், இந்த மாதிரி தண்ணி எங்கேயுமே குடிக்கலையா கண்டிப்பா. சூப்பர். அப்படி சரி அப்படின்ட்டேன். அப்புறம் சரி கிணறு பார்க்கணும் கூட்டு போறியா அப்படின்னாங்க. அம்மா கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்னு. அம்மா கொஞ்சம் வயசாமா சரி அப்படின்னு. சரி 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 இன்னொரு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி அப்படி இந்த தண்ணியை எங்களுக்கு இந்த இதுக்கு தனியாக கொடுக்குறியா லைன் அப்படின்னு கேட்டாங்க. சரி இது நம்ம இது இந்த மக்களுக்கு உங்களுக்கு வேணா இந்த மண்டபத்துக்கு வேணா தனியாக போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. சரி நான் பைப் வாங்கி கொடுக்குறேன், இந்த ஓஸ் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் போய்ச்சா தனியாக போட்டுக்கிறேன், அப்புறம் தனியாக ஒரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். சரி சரி. ஏன்னா நீ சொன்ன மாதிரி நான் அந்த அம்மா சொன்ன மாதிரியே ஊற்று தண்ணி பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டே வேறு. வேறுதாங்க. பஞ்சாயத்து தண்ணி டேஸ்ட் வேறு, ஊத்தண்ணி டேஸ்ட் வேறு. ஊற்று தண்ணியோட டேஸ்ட் தான் ஒரிஜினல் டேஸ்ட். அதுதான் சுத்தமான தண்ணி. நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு பாருங்க, என்னோட உடம்பு பாருங்க, உங்களோட உடம்பு பாருங்க. ஏன்னா நாங்கள் குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வேற, நீங்கள் குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு சுவாசிக்கிற காற்று எல்லாம் வேற. அதனால பார்த்தோன்னா கண்டிப்பாக இங்கே தான் சுத்தமானது கிடைக்கும். அது உண்மைதாங்க. அதனால தான் அந்த அம்மா குடிச்சு பார்த்துட்டு பார்த்தா அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லிட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா சிட்டிலெல்லாம் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆமாம். இதில் சுற்றி எல்லாமே வெள்ளை பாங்காட்டும் தாங்க. சரிங்க சரிங்க. தண்ணி நடு சென்டரில் தான் இருக்கு. ஓ 2 கிணறு அப்புறம் ஒரு டேங்க் மாதிரி ஒரு தொட்டி. ஆமாம், தொட்டிலேருந்து தண்ணி எங்களுக்கு இங்கே வந்துருக்கு. 2 கிணறு ஃபுல்லாக இருக்குது. சரிங்க சரி. தண்ணி மேலே ஊற்று தண்ணி வந்துருக்கு. அது லைன் கொடுக்க மாட்டாங்களா? என்னது லைனு? என்ன லைனு? அது கரெக்ட் லைன் இல்லை இல்லை இல்லை. ஊற்று தண்ணிக்கு கரண்ட் லைனில் கிடைக்காதுண்ணா. நம்ம அதை பார்த்தோன்னா அந்த இது டியூப் போட்டு எடுத்துக்கணும். பஞ்சாயத்து தண்ணின்னா இங்கேருந்து நீங்கள் வரும்போது ஆறு தெரியுதுங்களா? ஆமாண்ணா. அந்த ஆறுலேருந்து பஞ்சாயத்தில் தண்ணி கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் அது அவங்க பைப் போட்டு கொடுத்தாங்க. அது இங்கேருந்து அந்த அவ்வளோ தூரம் யாருமே போய் ஆளுங்க இருக்கிற போது போய் பார்த்துப்பாங்க. இங்கே இருக்கிறாங்க இவங்க பசங்களாம் இருப்பாங்க, இவங்களாம் அவ்வளோ தூரம் போய் தண்ணி திருப்பிட்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எல்லாம் பஞ்சாயத்து பைப் கீப் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் அதை யாருமே போய் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ அந்த காலத்தில் இருந்து தாத்தா காலத்தில் இருந்து இந்த தண்ணி தான் இங்கே போகிறாங்க. இந்த ஊரெல்லாம் இப்போ இத்தனை வீடு இருக்குங்கன்னா இதெல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? எத்தனை தலைமுறை இங்கே இருக்காங்க? இங்கே தலைமுறையாக இருக்காங்க. தலைமுறையாக இருக்காங்க. ஓ உங்களுக்கு தெரிஞ்சளவுக்கு எத்தனை தலைமுறை இருக்குங்க? நீங்கள் எத்தனை தலைமுறை பார்த்துருக்கீங்க? நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு 5-6 தலைமுறை பார்த்துருக்கோம். ஓ ஓகே. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை தெரியாது இல்லைங்க சார், அது சும்மா சொல்லுவோம். கண்டிப்பாக. ஆனால் பல தலைமுறைகளாம் இந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அது அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பரம்பரையாக இருந்துட்டுருக்கீங்க. அப்படியே. சரி சரி சரி. இங்கே தோட்டங்கள்லாம் என்னென்னா வேறு காப்பி தோட்டங்கள்லாம் காப்பி, குருமிளகு, ரபோஸ்டா, மரக்காப்பி, இது 3 தான் இங்கே. வேறு இல்லை. ஓகே. அது வருஷத்துக்கு ஒரு டைம் இருக்கிற வெள்ளாமை தான். மற்றபடி நீங்கள் எஸ்டேட் வேலைக்கு அவங்க கூட்டு வர வண்டியில் போய்க்கிறீங்க. இல்லைண்ணா இங்கே வருஷத்துக்கு இது ஒரே கிராப் தான். ஆமாம், அவ்வளோதான். இல்லை மற்றபடி எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் எஸ்டேட் வேலைக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் வயசான ஆள் பெரியவங்கள இவங்கெல்லாம் அவங்க வேலை செய்ய முடியாது. அவங்க சொந்தமாக இப்படி காடு இருந்தால் வீசுக்கலையில் வீசிட்டு தென்னை, ராகி, சோளம் இதெல்லாம் எல்லாம் அவரை பூசணாய் இதெல்லாம் போடுறாங்களா? போட்டு விவசாயம் பண்ணி அவங்க எல்லாம் அதெல்லாம் போடுறாங்க. எல்லாம் போடுறாங்க. ஓ சூப்பர். அது இருக்கிற கால இடத்துல அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஓ பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இந்த கிராமத்தில் பார்க்க முடியல நிறைய கிராமத்தில். ஏன்னா காப்பி, டீலாம் இந்த பக்கம் அதிகமாக கிடையாது. காப்பி தான். காப்பி நீங்கள் சொல்ல மாதிரி பலாமரம், குருமிளகு இது மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ராகி, அவரை இதெல்லாம் போட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இங்கே நீங்கள் பண்ணுறீங்க. காடு பண்ணியிருக்காங்க, விவசாய காடு இருக்கு சார். ஓ விவசாய காடு இருக்குங்க. ஓ இதுக்கு மேலே இருக்குங்களா? இதுக்கு மேலே இருக்கு. எல்லாமே இருக்கு சார். ராகி, தென்னை எல்லாமே இருக்கு. ஓ
எல்லாமே நம்ம என்ன போடுறோமோ எல்லாமே போட்டு விட்டுருவோம். எல்லாமே இருக்கு சார், எல்லாமே வரும் சார். ஆமாம் சார். எந்த வயசான ஆள் மட்டும் தான் அதை செய்வாங்க. அவங்க எங்கேயும் போக முடியல, வேலைக்கு போக முடியல. சரி இதாச்சும் ஒரு தொழில். ஆமாம், அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு அவங்க வாய்ப்புக்கு தென்னை சாப்பாடுக்கு படுக்கு குழம்புக்கு எல்லாமே அங்கே காட்டுக்குள்ளே வந்துடுவோம் சார். ஆனால் அதெல்லாம் பண்ணி வந்து தொந்தரவு பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. பண்ணிங்க அதுலேருந்து ஸ்டோன் ஆப்ஷன்லேருந்து கம்பி நம்ம பென்சிங்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓ பரவாயில்ல. ஓ நீங்கள் விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்றாங்க. கொடுத்துருவாங்க. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. அதுல லைன் போயிட்டு ஓ பகலில் ஓடாது, நைட்டு போகுது. நைட்டில் மட்டும் ஆளுங்க இருக்காங்க. எது வேணாலும் அது இந்த சவுண்டு கொடுத்துருக்காங்க. அது போட்டால் அது இது இந்த ஏரியாவே சவுண்டு கேட்கும். ஓ ஏதோ வந்துச்சுன்னா வந்து தச்சாச்சுன்னா ஓஹோ எவ்வளோ தச்சானாலும் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டுக்கு நம்ம போகிறக்கு முன்னாடி அதுவே ஓடிடுவாங்க. சரிங்க, கரெக்டு தான். இந்த ரோடுக்கு எப்படி இருக்கு? அதான் இதில் வந்து அதுலேருந்து இங்கே வந்து 3 கிலோமீட்டர் தான் வரும். ஆமாம், அதாங்க. இதுலேருந்து அதுக்கு 3. ஆனால் நான் கொம்பரம்புடி போயிருக்கேன்னா அங்கே போய் ஒரு டைம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இதுலயே கீழே போனால் ரோடு இருக்குங்க. கொம்பரம்புடியிலேருந்து நீங்கள் அந்த ஈட்டி மரத்துக்கிட்ட பாறையில நின்று பார்த்தோன்னா இந்த ஏரியாவே கவர், ஏரியா ஃபுல்லா தெரிஞ்சு அந்த ஏரியாவில் ஒரு வழி அப்படியே ரோடு மாதிரி தெரியுது. அதான் இந்த ரோடுங்களா? ஓ சரி சரி. அங்கேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுல வழியிலேயே போவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் நான் அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அதுக்கு நான் எங்களுக்கு 3 கிலோமீட்டர் தான். இதுல இருந்து சுத்தி இப்படி இதுல வந்தேனாக்கா 5 கிலோமீட்டர் வரும். நம்ம 3 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் அதிகமாக வந்து இங்கே உள்ள இருக்கிற மக்களுங்களுக்குலாம் இந்த ஒரே ஒரு இதில் நல்லா இது ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே கீழே உள்ள இருக்க மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்குலாம் நல்லா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ அதில் இருந்து சோழூர் மட்டத்துலேருந்து எடுத்து வண்டி இங்கே எடுத்து வந்தோன்னா 1000 ரூபா வண்டிக்கு வாடகை. சோழூர் மட்டத்துலேருந்து வந்து 1000 ரூபா வாடகை. கீழே இந்த கீழே ஒரு கிராமம் இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே வந்து 800 ரூபா வாங்குவாங்க. ஆமாங்க சார். அதுல இருந்து நம்ம குமாரமுடி இப்போ வந்து சோழூர் மட்டத்துல குமாரமுடிக்கு வந்தோன்னா 250 ரூபா வாங்குவோம். சோழூர் மடத்துல குமரமுடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. ஆமா இதெல்லாம் கஷ்டம். ஆனால் மேலே இருக்கோம்னா அவங்களுக்கு பஸ் இருக்கு. இப்போ 6 மணிக்கு பஸ் இருக்கு. அவங்களுக்கு 20 எல்லாம் பஸ் ரெடியாக இருக்கு. எதனா 5-10 வந்து இறங்கிடலாம். எங்களுக்கு அப்படி முடியல. அங்கே 5-10 கொடுத்து இறங்கினாலும் அங்கேருந்து குமாரமுடியிலேருந்து இங்கேருந்து சுற்றி இங்கே வரதுக்கு 700 ரூபா வாங்குவாங்க. சரிண்ணா வாங்க. இப்போ தெரியுதா? விரிவாக தெரிகிறாரு ஒரு சின்னதாக தெரியுது. ஃபோனில் பார்த்தா பெருசாக தெரியுது. இதுதான் வீடா? இந்த வீட்டில் இருக்காரு. சரி. இந்த ஒரே லைன் இந்த வீடாமா? இந்த ஒரே லைனுங்க. ஓ சரிங்க. ஓ அதான் சொன்ன இல்லைங்க மேலே டாப்பில். சரி அதுதான் அதாங்க. சரி போலாமா? கீழே வரீங்களா? இங்கே தானா? இல்லை கீழே இருந்தாங்க ஆடு மேய்ச்சிட்டு. கீழே வரீங்க, நீங்கள் இருக்கீங்களா? வரீங்களா? போலாமா? ரைட் சரி வரேங்கய்யா. இங்கே வரேங்க ஐயா, வரேங்க. வாங்க வரீங்களா? வரீங்களா இல்லையா? இருக்குன்னா இருங்க, வரேன்னா வாங்க.
பைக்கே இருக்கு. பைக் ஏற தெரியாதா? ஏறி பழகிக்க. ஏறிட்டியா? போலாமா? ஆ. பைக்கில் ஏறினது இல்லையா முன்னாடியே? ஆ ஆ. பைக் ஓட்ட தெரியாது, பைக் ஏறிருக்குல்ல? ஓட்டிருக்கியா? ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவீங்க. ரோடு தான் பயங்கரமாக இருக்குது. பிரேக் போட்டால் இழுத்துட்டு போயிடும் போல இருக்கேன். பிரேக் போட்டாலே கல் வந்து இழுத்து விட்டுரும். இல்லை, யானை எத்தனை மணிக்கு வரும்? 6 மணிக்கு வந்துடுமா? ஆ ஆ. இங்கே ஆடு மேய்ச்சிட்டு தான் காண உள்ளே போயிட்டாங்களா? இதாக இருக்காங்களா? காண கீழே கீழே இருக்காங்களா? கீழே இருப்பாங்களா? எங்கே காண? எங்கே இருக்காங்க? ஓ, ஆடுங்க இருக்கா? என் கண்ணுக்கு தான் தெரியல. சரி, ஓகே, பாய், பார்க்கலாம், பாய். ஆ, பாய்மா. அம்மா இருக்காங்களா கீழே? அம்மா வராங்கம்மா. ஆ, சரிங்க. ம், சரி. இப்போ வந்து கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் வந்து நான் எதிர்பார்த்தது வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் கிளம்பியாச்சுங்க. கொக்கோடு அப்படிங்கிற கிராமம் வந்து இங்கே இருக்கிற கிராமங்கள்லேயே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கிராமம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து மற்ற எல்லா கிராமங்களுக்கும் ரோடு வசதி இருக்குங்க. ஆனால் இந்த கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்துக்கு மட்டும் ரோடு வசதி கிடையாது. ரோடு வசதினா இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஜல்லிக்கல்லாக இருக்குது. இதில் வந்து அவங்க வந்து வண்டி ஓட்டு வர்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து யானை இருக்கிற காலங்களில், அதாவது பலாப்பழம் இருக்கிற சீசனில் வந்து யானை வந்து எங்கே வேணால் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து 2 வீலரில் வந்தோம்னா யானை வரும்போது அவங்களால வந்து தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டங்கிறாங்க. ஏன்னா வந்து வண்டி திருப்பும்போது கல்லில் ஃப்ரண்ட்டு வீல் வந்து ஏறி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். ஸோ அதனால் வந்து பைக்கில் வந்து வந்துட்டு போகிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு ஜீப்பில் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீப்புனால வந்து ஒரு 10 பேர் அந்த மாதிரி ஒட்டுக்கா வரதாகவும் போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கரிக்கூர் சுற்றி இருக்கிற கிராமங்கள், அதாவது வக்கனமரம், பக்கப்படுகை, பங்களாப்படுகை, சாமக்குடல், இந்த மாதிரியான கிராமங்கள்லாம் வந்து ரோடு வசதி இருக்குது. ஆனால் இங்கே மட்டும்தான் ரோடு வசதிங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க. ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, கொக்கோடு எஸ்டேட்டில் வந்து கொக்கோடு காட்டேஜ், அதாவது ரெசார்ட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நான் வந்து சொன்னது தப்புங்க. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் காட்டேஜெலாம் கிடையாது. இங்கே எங்கன்னா முன்னாடி பங்களாப்படுகை அந்த ஏரியாக்களில் வந்து 2-3 காட்டேஜெலாம் சொன்னாங்க. அங்கே மட்டும் தான் காட்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம் தான் இருக்குது, கொக்கோடு அப்படிங்கிற கிராமம். ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குதுங்க. எல்லாம் வந்து அவசரத்தில் வண்டி ஓட்டி போகிறது கூட ரொம்ப கஷ்டம் தாங்க. ஒரு உடம்பு முடியல, இல்லை வந்து நம்ம ஏதாவது அவசர தேவைகளுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரியான நேரங்களில் இங்கே வண்டி ஓட்டி போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா நானே வந்து பாருங்கள் 10 ஸ்பீடில் தான் இப்போ போகிறேன். இங்கே பாருங்கள் 10 தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கிராம மக்கள், அதாவது ஒரு நண்பர், ஒரு அண்ணா சொன்னார்,
இந்த வழியை விட நாங்கள் வந்து நடந்து போகிற வழி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழி வந்து நம்ம ஏற்கனவே போன ஒரு கிராமத்துக்கு போய் சேருன்னு சொன்னாங்க. அந்த கிராமத்தோட பேர் வந்து கொமரமுடி அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. நான் போனப்போ இங்கே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து நான் வந்து கேட்டதில் கரெக்டாக எனக்கு தகவல் அங்கே தெரியல. பட் இங்கே வந்து கேட்ட வரைக்கும் நல்ல ஒரு தெளிவான தகவல் தெரிஞ்சுதுங்க. இப்போவும் காட்டுக்குள்ளே கிராம மக்கள் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இந்த கிராமம் தாங்க ஒரு உதாரணம். இப்போவும் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒத்தடி பாதையில் சில கிராம மக்கள்லாம் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இந்த கிராமம் தான் நல்ல ஒரு உதாரணம். ஒரு வண்டி வருது, காய்கறி வண்டி நினைக்கிறேன். நம்ம வந்து ஓரம் கட்டிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வழியில் வண்டி மேலே ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வண்டிக்கு நம்ம வழி விடணும். சொன்னாங்க 4 மணிக்கு வண்டி வரும்னு சொன்னாங்க. காய்கறி வண்டி வருது. சிரமதாங்க கேட்டு. பரவாயில்லைங்க. இந்த மாதிரியான மலை கிராமத்துக்கு காய்கறி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்கப்பில் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்களெல்லாம் பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான கஷ்டமான வழியில் கஷ்டமான ஒரு டிரைவிங் பண்ணி அந்த மக்களுக்கு காய்கறியில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5 ரூபா 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து வண்டி ஓட்டி காய்கறி கொண்டு போய் கொடுக்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உண்மையில் அவங்கள வந்து பாராட்டி ஆகணுங்க. இன்னும் பாருங்கள் வண்டி எங்கே கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எப்படிலாம் ஏறி இருக்கும். இங்கே வந்து ஒரு ஏர்பின் வண்டி இப்படி வந்து இங்கே மேலே ஏறி இப்படி வந்து மேலே போச்சுங்க. உண்மையில் வந்து அந்த காய்கறி சேல் பண்ணுறவரை பாராட்டியே ஆகணுங்க. ஓகேங்க, இப்போ கொக்கோடு அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.